ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சிறு கீரையில் கூட்டு பண்ணிடலாங்களா? அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து சுத்தமாக 2 தடவை கழுவி எடுத்துக்குங்க. 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதோட நம்ம எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி முதல்ல அடுப்பில் வச்சிடலாங்க. போட்டுங்க 2 தக்காளி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி போட்டு மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. ஆப்ஷன் தான், சீக்கிரம் உங்களுக்கு வெந்துருங்க. போட்டுங்க மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு கலக்கி விட்டுறலாங்க. ஒரு பக்கம் கடலக்காய் வாங்கியிருந்தேங்க, அதை அரைப்படி வேக வச்சிட்ருக்குறேங்க உப்பு போட்டு. அதையும் சுத்தமாக கழுவி அதையே ஒரு பக்கம் வேக வச்சிட்ருக்குறேங்க. சுடுதண்ணி ஒரு அடுப்பில் இதாகுது. எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூடி வச்சு. இப்போ இதனால் என்ன நன்மைகள், பாசிப்பருப்பு கீரையினால் என்ன நன்மைகள்னால், சிறுகீரையும் பாசிப்பருப்பு கூட்டு வந்துங்க இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் ஏ, பி, சி எல்லாமே நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து உணவாகுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க தொளிச்சு. எல்லாமே கழுவிக்கோணுங்க. வெங்காயமே இப்போல்லாம் கழுவிக்கோணுங்க. எல்லா இடத்துலையும் புழு இருக்குதுங்க. கீரையும் அப்படி தான் கட் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஜல்லடையில். இது செரிமானத்தை மேம்படுத்தி இரத்த சோகையை சரி செய்து கண் ஆரோக்கியம் மற்றும் வலுவான எலும்புகளை பராமரிக்க இந்த சிறுகீரை கூட்டு வந்துங்க ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. சிறுநீரக கற்களை நீக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இந்த கீரை கூட்டு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதிக இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளதால் இரத்த உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகை சரியாகுங்க. அதே மாதிரி இந்த சிறுகீரை கூட்டில் வந்துங்க நார்ச்சத்து செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறது. நம்ம பாசிப்பருப்போடு சேர்ந்து இது செய்யும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அது 2 நாளையும் உள்ள பயன்களை தான் சொல்கிறேங்க. கீரையை ஒரு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர்ப்பை சிறப்பாக செயல்படவும் கற்களை நீக்கவும் இந்த சிறுகீரை ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. இதில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. பாசிப்பருப்பு மற்றும் கீரையில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகளை வலுவாக்குங்க. 1/4 மூடி தேங்காய் வந்துங்க தோண்டி எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் முடி உதறதோடு நிற்குன்னு சொல்கிறாங்க. பாசிப்பருப்பு மற்றும் கீரையில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகளை வலுவாக்குங்க. அதனால தான் கீரை அடிக்கடி சேர்த்துக்கோணுங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 ஸ்பூன் பருப்பில் வேறு போட்டிருக்கோம். பருப்பில் போடாமல் இருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதோட நீங்கள் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போடுறேங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க பேஸ்ட்டாக. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கீரை, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டுங்க. இப்போ ஒரு வாணலி எடுத்துங்க அடுப்பில் வச்சுக்கலாங்க. வாணலி சூடானோன்னு நான் இன்றைக்கி வந்துங்க கல்லெண்ணெய் விடுறேங்க. 3 டீஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. உளுந்த பருப்பும் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் 10 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அதுவும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பெரட்டி விடுங்க. பாசிப்பருப்போடு வேக வைத்து அதனுடன் சுத்தம் செய்து சிறுகீரை, பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி கடைத்து நெய்யிட்டு தேங்காய் எண்ணெய் தாளித்து சாப்பிட்லாங்க. இது வந்து தனியாகவும் கடைஞ்சி சாப்பிட்லாம். நீங்கள் பாசிப்பருப்போடு இப்படி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்குங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். நல்லா வெங்காயத்தோட சிம்மில் வச்சு கீரையை நல்லா அப்படியே பெரட்டி விட்டே வாங்க. அடிக்கடி இந்த மாதிரி சிறுகீரை, அரைக்கீரையெல்லாம் நீங்கள் வாங்கி செய்யலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை பார்த்தீங்களா,
சுத்தமாக வத்திருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போடுங்க. நான் 100 கிராம் பருப்பு, ஒரு கட்டு கீரை போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்குங்க. அந்த பருப்புலேருந்து தண்ணி கொஞ்சம் இருத்து அதில் ஊற்றிக்கலாங்க. உப்போடு அது கலங்கி வரட்டுங்க. ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. வெறும் முதல்ல தண்ணி மட்டும் அதில் ஊற்றணுங்க. அதுக்குள்ளே போய் பருப்பை எல்லாம் கடைஞ்சி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் அந்த கீரை பருப்பு தண்ணியோட கீரை நல்லா வணங்கட்டுங்கிறதுக்காக விட்டுருக்குறேங்க. நல்ல ஒரு கலக்கி விட்டுறலாங்க. கீரை நல்லா வெந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தோங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. அதோட வேக வச்ச பருப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் விடணுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது பண்ணுங்க. ஏன்னா பருப்பு வெந்துருச்சு, கீரையும் நல்லா வணங்கிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கலங்கணுன்னா நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துனா பார்த்தீங்களா, நல்லா தளப்புலான்னு கொதிச்சு வந்துச்சு. நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஊத்தாப்பம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. பச்சை வாடை நீங்கணுன்னா 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்துட்டு நீங்கள் வேறு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு தான் பண்ணியிருக்கோங்க. சாப்பாடோட வேர்க்கடலையும் வெந்துருச்சுங்க. அதையும் தொளிச்சு போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கிட்டு 10 நிமிஷம் கழித்து தாங்க அடுப்பில் இருந்தே எடுக்கணும். எடுத்து வேறு பவுலில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து பரிமாறிடலாங்களா? சாப்பாடு போட்டுங்க. அவங்க அப்பா வந்துட்டாருங்க. அவருக்கு எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. அவருக்கு இந்த மாதிரி கீரையிலலாம் எந்த கீரையில் செஞ்சாலும் இந்த மாதிரி கூட்டும் செஞ்சு கொடுங்க, அட்டகாசமாக இருக்கும். கீரையும் கடைஞ்சி கொடுங்க. அதுக்குள்ளே நான் வேர்க்கடலை வந்ததுன்னு எல்லாம் வேக வச்சுருந்தேங்களா, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க, அவ்வளோதான், வேர்க்கடலை வெந்தாச்சுங்க. அதையும் அவருக்கு நான் எப்போவுமே சத்துள்ளது ஏதோ ஒன்று சுண்டலோ பட்டாணியோ ஏதோ ஒன்று சைடில் வைப்பேங்க, பேரிச்சம்பழமோ ஏதோ ஒன்று கொடுப்பேங்க. இன்றைக்கி வேர்க்கடலை தான் வேக வச்சேங்க, அதுதான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நீங்களும் சிறுகீரை கூட்டு ரெடி பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனை எப்போவுமே கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.